வணக்கம் டீச்சர்ஸ். ஸ்ரீ பாலதேவன் கந்தசாமி. பிஇஓ ட்ரை பண்ண டீச்சர்ஸ்க்கான பிஇஓ சிலபஸ் லிமிடேஷன் நம்ம கிளாஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். அந்த அடிப்படையில் பாருங்கள், இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடிய வந்து ஜுவாலஜியில் ஹியூமன் பாடி ஃபங்க்ஷன்ஸ், அதாவது மனித உடல் உறுப்பு மண்டலங்களில் நம்ம செயல்பாடுகள் இருந்து வருது பார்த்தீங்களா. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து சுவாச மண்டலம் அப்படிங்கிறது தான் நம்ம கேள்விகள் பார்க்கணும். அதாவது ஒரு சில வீடியோஸ் நம்ம கிளாஸ் வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ் அப்படின்னா வரக்கூடிய ஒவ்வொரு நியூஸும் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து கவர்மெண்ட்டில் வந்துட்டு போஸ்டிங் போடுறத பற்றின தகவல் தான் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஆட்சியில் வந்துட்டு பார்ப்போம், கண்டிப்பாக நிறைய போஸ்டிங் போடுவாங்கன்றது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இதில் வந்து சுவாச மண்டலம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா சுவாச வாயுக்களுடைய அந்த பரிமாற்றம். சுவாச வாயுக்கள் என்ன, நம்ம சுவாசிக்கும் பொழுது காற்றை உள்ளே இழுக்கிறோம், அதாவது ஆக்சிஜன் உள்ளே இழுத்துட்டு நம்ம நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது. ஸோ அந்த சுவாச வாயுக்களுடைய அந்த பரிமாற்றம், சுவாசித்தல் நிகழ்ச்சியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த மண்டலம் சுவாச மண்டலம் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து அதுக்கான டெஃபினிஷன். சரி, நுரையீரலில் காற்றுக்கும் ரத்தத்துக்கும் இடையில் O2 ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு, O2 மற்றும் CO2 பரிமாற்றம் நடக்குது. குரல் வளை மூடி அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இந்த நுரையில் நம்ம இங்கே பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா குரல் வளை மூடி அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக அந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஏரியா, அதாவது எபிக்ளாட்டிஸ் அப்படிங்கிற அந்த அமைப்பு சுவாச படலத்தில் உணவு போகிறத தடுக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள், நுரையீரல்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுவாச உறுப்புகளில் முக்கியமானது நுரையீரல் தான். இது மார்பறைக்குள்ளே நடுவில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். இது காற்று குழாய் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, மூச்சு குழலானது குருத்தெலும்பு வளையங்களால் தாங்கப்பட்டிருக்கு. மூச்சு குழலானது குருத்தெலும்பு வளையங்கள், இப்போ குருத்தெலும்பு ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த குருத்தெலும்பு வளையங்களால் தாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மூச்சுக்குழல் மார்பறைக்குள்ளே நுழைஞ்சதுமே 2 மூச்சு கிளைக்குழல்களாக பிரிஞ்சு போகுது. 2 மூச்சு கிளைக்குழல்களாக, சரிங்களா, இப்படி பிரிஞ்சு போகுது. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வலது இடது நுரையீரல்களுக்கு உள்ள, அதாவது இந்த வலது இடது அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கம் பிரிஞ்சு உள்ள நுழைஞ்சதும் நுண்குழல்களாக, மேலும் சின்ன சின்ன குழல்களாக, இந்த பாருங்கள், இதுக்குள்ளே போனதுமே சின்ன சின்ன குழல்களாக பிரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் முடிவில் வந்து நுண் காற்றுப்பைகள், அல்வியோல்கள், நுண் காற்றுப்பைகள், உள்ளுக்குள்ள சின்ன சின்ன அறைகள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அல்வியோல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அது வந்து ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, நுரையீரலை சுற்றி 2 அடுக்குகள் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு படலம் நுரையீரலை சுற்றி. ஸோ இது வந்து ஃப்ளூரல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ளூரா அப்படின்னு சொல்லுவாங்க. அது சுற்றி இருக்கக்கூடிய அந்த திரவம் வந்து ஃப்ளூரல் திரவம் அப்படிங்கிறது. ஸோ அதில் வந்து பாதுகாப்பு படலம் நுரையீரலுக்கு ஃப்ளூரா அப்படின்னு சொல்கிறது. வாய்க்குனுடைய அந்த ஊடுருவல் O2 CO2 நுண்காற்றுப்பையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மெல்லிய சுவர் வழியாக நடக்குது அப்படின்னு சொல்லுவோம். நாம் சுவாசிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா காற்று நாசி துவாரங்கள்லேருந்து நாசி குழி அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அந்த கண்டினியூட்டி இதில் போகும். அதாவது நாசி துவாரங்கள், நாசி குழி, தொண்டைக்கு போயிடுது, லாரிங்ஸ் போயிடுது, மூச்சுக்குழல், அப்புறம் முதல்நிலை கிளை மூச்சுக்குழல், அப்புறம் நுண்குழல், அதாவது நுண்குழல் கிளை மூச்சு, அதே மாதிரி ஆல்வியோல்கள், லாஸ்ட்டில் வந்து காற்று நுண்ணறை பைக்குள்ளே போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் வரிசை அவருடைய ஃபார்மேட்டை பார்க்கணும். அடுத்து பாருங்கள், வெளி சுவாசம் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு. இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நாசி துவாரங்கள் வழியாக காற்றில் இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் உள்ளே இழுக்கப்பட்டு நுரையீரல்களில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுது அப்படின்னு சொல்லுவோம். உட்சுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது வந்து வெளியில் நமக்கு தெரியுது. உட்சுவாசம்னா ரத்தத்துக்குள்ள, ரத்த ஓட்ட மண்டலம் வழியாக ஆக்சிஜன் உடல் முழுவதும் கொடுக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு போகப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ இந்த ரத்த சிவப்பணுக்களில் பார்த்திங்கன்னா இந்த அதில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினால ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு கடத்தப்படுது. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது வந்து உட்சுவாசம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா செல் சுவாசம் அப்படிங்கிறத பார்க்குறோம். செல்கள் வழியாக ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுது, ஆக்சிஜன் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. மனிதனுடைய ஒவ்வொரு நுரையீரலையும் ஏறக்குறைய 300 மில்லியன் காற்றுப்பைகள் இருக்குது அப்படின்ட்டு ஒரு தகவல். ஸோ 300 மில்லியன் காற்றுப்பைகள், ரைட். அப்போது கொட்டாவி விடுறது மூலமாக நாம் அதிக அளவுக்கு ஆக்சிஜன் உள்வாங்கிட்டு அதிக அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பாருங்கள், ரத்த ஓட்ட மண்டலம். ரத்த ஓட்ட மண்டலத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சு போகிறோம்னா, ரத்த ஓட்ட மண்டலம், இதயம், இரத்த குழாய்கள், ரத்தம், இது எல்லாம் உள்ளடக்கினது அப்படின்னு சொல்லப்படுது. இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சுவாச வாயுக்கள், உணவு சத்து பொருட்களை, ஹார்மோன்களை, கழிவுப் பொருட்களை, இது எல்லாத்தையும் கடத்துது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நோய் கிருமிகள் கிட்டேருந்து நோய் கிருமிகள் கிட்டேருந்து நம்ம பாதுகாக்கிறது, உடல் வெப்பநிலையை ஒரே சீராக வச்சுக்கிறதுக்கும் உதவுது அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். அடுத்து பாருங்கள், இதயம். இதுலேருந்து என்னென்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்குமே ரொம்ப டீப்பாக படிக்க வேண்டியது இருக்குது. ஸ்டார்டிங்கில் அந்த மனித உடல் உறுப்புகள் என்னென்ன இருக்குங்கிற முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதயம் வந்து பார்த்திங்கன்னா மார்பறையில் 2 நுரையீரல்களுக்கு இடையில் அமைஞ்சிருக்கு. அதாவது 4 அறைகள் இருக்கக்கூடிய இதயம் 2 சுவர்களை கொண்ட பெரிகார்டியம் அப்படின்ற உரையால் சூழப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு நிமிஷத்தில் 72லிருந்து
80 தடவை நமது இதயம் வந்து துடிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இரத்த குழாய்கள் வந்து 3 வகையான இரத்த குழாய்கள். நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா தமனிகள், சிரைகள், தந்துகிகள் அப்படின்னு 3 வகையான இரத்த குழாய்கள் இருக்கு. இது மூடிய வலைப்பின்னல் அமைப்பை ஏற்படுத்தி அதன் வழியாக ரத்தத்தை உந்தி எடுத்துட்டு போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, ரத்தம் அப்படின்றது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு இது ரத்தம் வந்து ஒரு திரவ இணைப்பு திசு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. திரவ இணைப்பு திசு, சரிங்களா? ரத்தத்தில் பிளாஸ்மா, ரத்த சிவப்பணுக்கள், ரத்த வெள்ளை அணுக்கள், ரத்த தட்டுகள் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. இது இன்னும் நம்ம டீஃபாக பார்ப்போம். ரத்த சிவப்பணுக்கள் எலும்பு மஜ்ஜையில் உருவாக்கப்படுது, சரிங்களா? இது ஒரு முக்கியமான தகவல் வச்சுக்கிறோம். நுரையீரல் தமனியிலிருந்து நம்ம என்ன எடுத்து போகிறோம் அப்படின்னா, வலது வென்ட்ரிக்கிள் இருந்து நுரையீரலுக்கு ரத்தத்தை எடுத்துகிட்டு போகுது அப்படின்ற ஒரு விஷயம். நுரையீரல் சிரை அப்படிங்கிறது இடது ஏற்றியத்துக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரத்த நுண் நாளங்கள் இதுலேருந்து என்ன எடுத்துக்க போகிறோம்னா, சிரைகளுடன் இணைப்பு அப்படிங்கிறது எதுக்காகனா, ரத்த நாளங்கள் ரொம்பவே குறுகலான அந்த நாளங்கள், இது எல்லா தமனிகளுடைய அந்த முனைகளை சிரைகளோடு இணைக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். ஆக்சிஜன் அது மட்டும் இல்லாமல் ஜீரணத்தை அந்த சத்து உணவுப் பொருட்களை மற்ற உறுப்புகளுக்கு கொடுத்து அங்கிருந்து கழிவுப் பொருட்களை கடத்துது. இது ஒரு முக்கியமான வேலையை நம்ம சொல்கிறோம். தமனிகள் அப்படின்னா வெளிர் சிவப்பு நேரத்தில் இருக்கும், இதயத்தில் இருந்து எல்லா பகுதிக்கும் ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறது. அதேமாதிரி நுரையீரல் தமனிகளை தவிர மற்ற எல்லா தமனிகளும் சுத்த ரத்தத்தை கடத்துது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சரி, சிரைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கருஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடியது. உடலுடைய மற்ற பகுதிகளிலிருந்து இதயத்துக்கு ரத்தத்தை கொண்டுட்டு வருது. நுரையீரல் சிரைகள் தவிர மற்ற எல்லா சிரைகளும் அசுத்த ரத்தத்தை கடத்துது. நரம்பு மண்டலம் அப்படின்ற ஏரியா பார்த்தோம்னா ஒவ்வொரு உயிரினமும் புறத்தூண்டலுக்கு உரிய எதிர்வினையை வெளிப்படுத்துறது அதனுடைய முக்கியமான பண்பு. அதாவது நரம்பு மண்டலம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இது எதுக்காக நம்ம சொல்கிறோன்னா, இங்கே இருக்கக்கூடிய நரம்புகள் நம்ம ஒரு விஷயத்தை இங்கே தொடும்போது அந்த தொடுணர்வு ஒன்றோட ஒன்றா அது கடத்தி நம்ம மூளை கொண்டு போகுது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். சரி, இங்கே தூண்டல் அப்படிங்கிறது இப்போ நம்ம தொடர பாருங்க, இது வந்து தூண்டல் அப்படின்னு சொல்லப்படுது. புற சூழ்நிலையிலிருந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள். புற சூழ்நிலையிலிருந்து இப்போ இந்த வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த மாற்றங்கள், புற சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதுகளை உணர்றதுக்கு உடம்புல உணர்வு உறுப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்காங்க. அந்த மாதிரியான குறிப்பிட்ட தூண்டல்கள் காரணமாக உயிரினங்கள் வந்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த குறிப்பிட்ட பதில் விளைவு தொலங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, நரம்பு மண்டலம் நியூரான்கள் அல்லது நரம்பு செல்களால் ஆனது அப்படின்னு சொல்லப்படுது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூளை, தண்டுவடம், உணர்ச்சி உறுப்புகள் மற்றும் இந்த நரம்புகள் இருக்குன்ற தெரிஞ்சுக்கணும். நரம்பு மண்டலமும் நாளமில்லா சுரப்பி மண்டலமும் இணைஞ்சு கடத்துதல், ஒருங்கிணைப்பு அப்படின்னு 2 முக்கியமான வேலைகளை செய்யுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாளமில்லா சுரப்பி மண்டலத்தை பற்றி நம்ம முழுமையாக பார்ப்போம். நாளமில்லா சுரப்பி மண்டலம் வந்து இந்த பிட்யூட்ரி, தைராய்டு இதெல்லாம் நம்ம வரிசையாக பார்க்க முடியுங்களா? பிட்யூட்ரி, தைராய்டு, அப்புறம் அட்ரினல் சுரக்கக்கூடிய அந்த இதெல்லாம் நம்ம வரிசையாக பார்ப்போம். அதாவது நம்ம என்ன சொல்கிறது, இன்சுலின், குளுக்கோகான் இதெல்லாம் ஆல்பா பீட்டா கதிரெல்லாம் பிடிக்க முடியல. ஸோ அதெல்லாம் இந்த நாளமில்லா சுரப்பி மண்டலங்களில் அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. சரி, நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது நரம்பு திசுக்களால் ஆனது. இது 3 வகையான உட்கூறுகள் கொண்டதுன்னு சொல்லப்படுது. 3 வகையான உட்கூறுகள் பாருங்கள். 1 நியூரான்கள், அப்படி வரிசையாக ஒவ்வொன்று பார்ப்போம். 1 நியூரான்கள், 2 நியூரோ கிளியான்கள், அதாவது நியூரோ கிளியான்னு சொல்கிறது. நரம்பு நாரிழைகள் அப்படின்னு 3 வகையாக நம்ம பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு நியூரான்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நியூரான்கள் அல்லது நரம்பு செல்கள் அப்படிங்கிறது இது வந்து நரம்பு மண்டலத்தினுடைய அமைப்பு மற்றும் செயல் ரீதியிலான அடிப்படை அழகு. இது ஒன்று இதை நல்லா மைண்டில் வச்சுங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நரம்பு மண்டலத்துடைய அமைப்பு மற்றும் செயல் ரீதியான அடிப்படை அலகுகள் அப்படின்னு சொல்லப்படுது. மனித உடலுடைய ரொம்ப நீளமான செல் நரம்பு செல் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இது சுமார் பார்த்தீங்கன்னா 100 மைக்ரோமீட்டர் அப்படின்னு இது கொண்டது. இது பாருங்க, இங்கே இருக்குது நரம்பு செல் வந்து 100 மைக்ரோமீட்டர் நீளம் கொண்டது. அந்த யூ போட்டு இந்த மாதிரி இருக்குன்னா அது மைக்ரோமீட்டர் சொல்கிறோம். இந்த செல்கள் பலவிதமான தூண்டல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் உணர்றதுக்கும் கடத்துறதுக்கும் ஏற்ற மாதிரி சிறப்பு திறன்கள் கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. நரம்பு செல்கள் பார்த்திங்கன்னா தகவல்கள் ஒரு மெசேஜ் வந்து உடலோட ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு மின் தூண்டல்களாக கடத்தப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நியூரோக்ளியா அப்படின்ற இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா அப்படிங்கிறது கிளியல் செல்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. இது பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலத்தில் துணை செல்களாக செயல்படுது. இது நியூரான்கள் மாதிரி நரம்பு தூண்டல்களுடைய உருவாக்கத்துக்குள்ளேயோ அல்லது கடத்துறதுலாலேயோ ஈடுபடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வரிசை நம்ம பார்ப்போம். இதில் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நரம்பு நாரிழைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நியூரான்களுடைய ரொம்ப நீளமான மெல்லிசாக இருக்கக்கூடிய இந்த செயல்படக்கூடிய பகுதி நரம்பு நாரிழைகள் அப்படின்னு சொல்லப்படுது. பல நரம்பு நாரிழைகள் ஒன்றா சேர்ந்து கற்றையாக மாறி நரம்புகளாக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் வரிசை பார்ப்போம். நியூரான்களுடைய அந்த அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைட்டான், டென்ட்ரைடுகள், ஆக்சான் இதெல்லாம் வரிசை நம்ம அதை பார்க்க வேண்டியது இருக்குது. சைட்டான், டென்ட்ரைடுகள் ஒவ்வொன்றோட ஒன்று எப்படி அது இதாகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொருமே டீஃபாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. சைட்டான் அப்படின்னு என்ன, ஒரு செல் உடலம் அல்லது பெரிகோரியான் அப்படின்னு சொல்லப்படுது. பெரிகோரியான், சைட்டான் அப்படிங்கிற செல் உடலம் அல்லது பெரிகோரியான் அப்படின்னு சொல்லுது. இதனுடைய மைய உட்கரு நியூட்ரோபிளாசம் சொல்கிறோன்னா இதோடைய மைய உட்கருவும் சைட்டோபிளாசம் நிரம்பி இருக்கிற பகுதி நியூரோபிளாசம் அப்படின்னு சொல்கிறது. நியூரோபிளாசம் அப்படிங்கிறது ஒன்று தனியாக இருக்குது. நியூரோபிளாசம்
சரிங்களா? இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது இந்த இடத்துல நோட் பண்ணல. நியூரோபிளாசம் அப்படின்னு சொல்றது. அதாவது இதுக்குள்ள அளவுல பெரிய துகள்கள் நிரம்பி இருக்கு. இந்த துகள்கள் பேர் வந்து நிசில் துகள்கள் அப்படின்னு சொல்லப்படுது. 2வது பார்த்தீங்கன்னா டென்ட்ரைடுகள் நியூரோபிளாசம் அடுத்து நியூட்டோபிளாசம் இருக்கு. நியூரோபிளாசம்ன்றது மாத்திக்கோங்க சார். டென்ட்ரைடுகள் அப்படிங்கிறது செல்லுடனுடைய வெளிப்புறமா பல கிளைத்த பகுதிகள் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு என்ன சொல்றது? நரம்பு துண்டங்களை சைட்டான நோக்கி கடத்துது. மற்ற நரம்பு செல்களில் இருந்து பெறக்கூடிய அந்த சமிக்ஞைகள் அந்த சிக்னல்ஸ்களை அதாவது உள்வாங்கிக்கூடிய பரப்பை அதிகரிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஆக்சான் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஆக்சான் அப்படிங்கிறது தனித்த நீளமான மெல்லிய அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்சானுடைய முடிவு பகுதி நுண்ணிய கிளைகளாக பிரிஞ்சு குமிழ் மாதிரி ஸ்னாப்டிக் குமிழ் பகுதிகளாக முடியுது. சரிங்களா? ஆக்சனுடைய பிளாஸ்மா சவ்வு ஆக்சோலெம்மா அப்படின்னும் சைட்டோபிளாசம் ஆக்சோபிளாசம் அப்படின்னு அழைக்கப்படுது. சரிங்களா? சைட்டோபிளாசம் ஆக்சோபிளாசம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, தூண்டல்களை சைட்டான்லேருந்து எடுத்துகிட்டு போகுது. அதே மாதிரி ஆக்சானுடைய மேற்புறம் ஒரு பாதுகாப்பு உரையால் பொருத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறது. இந்த உரை வந்து பார்த்திங்கன்னா மையலின் உரை அப்படின்னு சொல்லி வச்சு இதையும் நம்ம டீஃபாக பார்க்க வேண்டியது இருக்குது. என்னுடைய மேற்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வான் செல்களால் ஆன உரையால் பாதுகாக்கப்படுது. இந்த உரை நியூரிலெம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. மயிலின் உரை தொடர்ச்சியாக இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இடைவெளிகளோட இருக்குது. இந்த இடைவெளிகள் ரென்விரின் கணுக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ரென்விரின் கணுக்கள் அந்த இதை பெருசாக இந்த இடைவெளிகள் ரென்விரின் கணுக்கள். சரி, இந்த கணுக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பகுதி கணுவிட பகுதி கணுவிடை பகுதி அப்படின்றது பேர் இருக்குது. மயிலின் உரையானது பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பு உரையாக மயிலின் உரையானது பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பான ஒரு உரையாக செயல்பட்டு என்ன சொல்லுது நரம்பு தூண்டல்களை ரொம்ப வேகமாக கடத்துறதுக்கு உதவுது. சரிங்களா? ஸ்னாப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஒரு நியூரோனுடைய ஸ்னாப்டிக் குமிழ் பகுதிக்கும் இன்னொரு நியூரோனுடைய டெண்டிரால் இருக்குங்களா அதனுடைய இணையற பகுதிக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளி பகுதி ஸ்னாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்னாப்டி இணைவு பகுதி அப்படின்னும் அதுக்கு சொல்லுவாங்க. ஒரு நியூரான்லேருந்து என்ன சொல்லுது நியூரானுக்கு கடத்தப்படுது. அதாவது ஒரு நியூரான்லேருந்து தகவல்கள் இன்னொரு நியூரானுக்கு கடத்தப்படுது. சரிங்களா? இதில் ஸ்னாப்டிக் குமிழ் பகுதியில் வெளிப்படுத்தப்படுற வேதிப்பொருள் மூலமாக நடக்குது. சரிங்களா? இந்த வேதிப்பொருட்கள் பேர் தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள். டிரான்ஸ்மிட்டர் நமக்கு தெரியும். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் இதில் நோட் பண்ணி பாருங்க. அல்லது நரம்புணர்வு கடத்திகள் அப்படின்னு சொல்லப்படுது. நரம்புணர்வு கடத்திகள் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் வந்து நரம்புணர்வு கடத்திகள். நியூரான்களுடைய வகைகள் பார்த்தீங்கன்னா ஒருமுனை நியூரான்கள், இருமுனை நியூரான்கள், பலமுனை நியூரான்கள்னு சொல்லிட்டு 3 வகையான நியூரான்கள் இருக்குது. இதில் ஒவ்வொன்றும் வரிசையாக நம்ம பார்த்தோம்னா அதுக்கு எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியமானது. என்னென்னா முதல்ல வந்து இந்த ஒருமுனை நியூரான்கள் அப்படிங்கிறது இந்த வகை நியூரான்களில் ஒரு முனை மட்டுமே சைட்டான்லேருந்து கிளைத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து ஆக்சான் மற்றும் டென்ட்ரானாக செயல்படும் சொல்கிறாங்க. ஒருமுனை நியூரான்கள் பார்த்திங்கன்னா வளர்க்கருவனுடைய ஆரம்ப நிலையில் மட்டுமே இருக்கும். முதிர் உயிர்களில் இருக்காது. இது வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறோம். 2வது இருமுனை நியூரான்கள் அப்படின்றது பார்ப்போம். சைட்டான்லேருந்து இரு நரம்பு பகுதிகள் 2 பக்கமும் இணைச்சி இருக்கும். சரிங்களா? ஸோ ஒன்று ஆக்சானாவும் இன்னொன்று டென்ட்ரானாவும் வேலை செய்யும். ஏன்னா அதில் நியூரானில் ஆக்சான் டென்ட்ரான் தான் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? கண்ணுடைய விழித்திரை இருக்குது பாருங்கள். அதில் நாசித்துறையில் இருக்கக்கூடிய ஆல்ஃபேக்டர் எபித்திலியத்திலும் இருக்குது அப்படிங்கிறது இருமுனை நியூரான்கள் கொண்டான எடுத்துக்காட்டாக சொல்கிறோம். அடுத்து பாருங்கள் பலமுனை நியூரான்கள். இது என்ன சொல்கிறேன்னா சைட்டான்லேருந்து பல டென்ட்ரான்கள் கழித்து ஒரு முனையிலையும் ஆக்சான் ஒரு முனையிலையும் இருக்கும். சரிங்களா? மூளையினுடைய அந்த புறப்பரப்புன்னு சொல்லப்படக்கூடிய பெருமூளை புறநிலையில் இருக்கும். நரம்பு நாரிகளுடைய வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் 2 வகைகள் சொல்லப்படுது. நரம்பு நாரிகள் 2 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஒன்று மயிலின் உரையுடன் கூடிய நரம்பு செல்கள், இன்னொன்று மயிலின் உரையற்ற நரம்பு செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக இருக்குது. முதல்ல பாருங்கள், மயிலின் உரையுடன் கூறிய அந்த நரம்பு செல்கள் வந்து நரம்பு செல்லுக்குள்ள ஆக்சன் மேலே மயிலின் உரை போத்தி இருக்கிறதால இதை மயிலின் உரையுடன் கூடிய நரம்பு செல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. 2வது பாருங்கள், மயிலின் உரையற்ற நரம்பு செல்கள் அப்படிங்கிற பார்த்தோம்னா அதில் பொருத்தப்படாமல் இருக்கும். என்னென்னா மயிலின் உரையற்ற நரம்பு செல்கள்ங்கிறது நரம்பு செல்லுக்குள்ள ஆக்சான் மேலே மயிலின் உரை போர்த்தப்படாமல் இருந்துச்சுன்னா அது மயிலின் உரையற்ற நரம்பு செல்கள் அப்படின்னு சொல்லுது. மூளையினுடைய அந்த வெண்மை நிற பகுதி பார்த்திங்கன்னா மயிலின் உரையுடன் கூடிய நரம்பு செல்களையும், சாம்பல் நிற பகுதி மயிலின் உரையற்ற நரம்பு செல்களையும் கொண்டது அப்படின்றது அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். நரம்பு தூண்டல் கடத்தப்படுதல் அப்படின்ற ஒரு அடுத்த டைட்டில் பார்த்தோம்னா உணர் உறுப்புகள்னு சொல்லப்படக்கூடிய கண், மூக்கு, தோல் இதுகள் மூலமாக வெளியில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை பெறப்படக்கூடிய அந்த தூண்டல்களை உணர்வேற்புகள் மூலமாக உணரப்படுது. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நியூரானுடைய தொகுப்பில் நடக்கிற நரம்பு தூண்டல்கள் போகிற பாதையானது பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரே நியூரானோட ஆக்சான் முனையிலிருந்து இன்னொரு நியூரானுடைய டென்ட்ரான் முனைக்கு ஸ்னாப்ஸ் அல்லது ஸ்னாப்டிக் குமிழ் மூலமாக கடத்தப்படுது. இது வந்து ஸ்னாப்டிக் கடத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு நியூரானும் 1000 நரம்பு தூண்டல்கள் ஒரு வினாடி நேரத்தில் கடத்தக்கூடியது. மேலும் பார்த்திங்கன்னா 10,000க்கும் அதிகமான நரம்புடை இணைப்பு செல்கள் மொத்த நியூரான்களுடைய அதாவது மொத்த நியூரான்களையும் உருவாக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம்.
அடுத்து பாருங்கள் நரம்புணர்வு கடத்துதல் அப்படின்றத பார்ப்போம். நரம்புணர்வு கடத்திகள் அப்படிங்கிறது ஒரு நரம்பு செல்லுடைய ஆக்சான் முனையிலேருந்து இன்னொரு நரம்பு செல்லுடைய டென்ட்ரான் முனைக்கு அசிட்டைல் கோலின் அப்படின்ற அந்த நியூரான்கள் வெளியிடுற வேதிப்பொருள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நரம்புணர்வு கடத்தி அசிட்டைல் கோலின் அதை வந்து நல்லா மெயினில் வச்சுக்கோங்க. அசிட்டைல் கோலின் அப்படின்றத மெயினில் வச்சுக்கோங்க. சரிங்களா? வெளியிடக்கூடிய அந்த வேதிப்பொருள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நரம்புணர்வு கடத்தி அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறோம். மனித நரம்பு மண்டலமானது பார்த்திங்கன்னா 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. 3 பகுதிகள். சரிங்களா? 3 பகுதியில் பிரிக்கப்பட்டிருக்கு. அது பார்த்திங்கன்னா மைய நரம்பு மண்டலம், புறாமைவு நரம்பு மண்டலம், தானியங்கு நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லிப்போம் அப்படின்னு பார்ப்போம். மைய நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தகவல்களை பரிசீலித்து செயல்படக்கூடிய ஒரு கட்டுப்பாட்டு மையமாக வேலை செய்யுது. இது மூளை தண்டுவடம் உள்ளடக்கினது அப்படின்னு சொல்லப்படுது. புற அமைவு நரம்பு மண்டலம் ரெண்டாவதாக நம்ம பார்க்குறது அப்படின்னா அந்த மூளை இருக்கு இல்லைங்களா, மூளை மற்றும் தண்டுவடத்திலிருந்து உடம்போட மற்ற பகுதிகளுக்கு இணைக்கக்கூடிய அந்த நரம்புகளை உள்ளடக்கினது அப்படின்னு சொல்லப்படுது. மூணாவது பிறகு இந்த தானியங்கு நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா பரிவு நரம்புகளையும் எதிர்பரிவு நரம்புகளையும் கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. மைய நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது மைய நரம்பு மண்டலமானது மூளை மற்றும் தண்டுவடம் அப்படின்ற மென்மையான முக்கியமான உறுப்புகள் உள்ளடக்குன்னு சொல்லுவாங்க. இது பாதுகாப்பாக மண்டையோட்டினுடைய உள்ளேயும் முள்ளெலும்பு கால்வாய்க்குள்ளேயும் அமைஞ்சிருக்கும். மைய நரம்பு மண்டலம் பார்த்திங்கன்னா மயிலின் உரையோட கூடிய வெண்மையான பகுதி அல்லது மயிலின் உரையற்ற சாம்பல் நிற பகுதிகளால் ஆனதுன்னு சொல்லப்படுது. அடுத்து பாருங்கள் மூளை. மூளையிலேருந்து பார்த்திங்கன்னா உடம்புடைய எல்லா செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய மையம் மூளை தான். மூளை உடலுடைய மத்திய கட்டுப்பாட்டு மையம்னு சொல்லப்படுது. இது உடல் முழுசும் நடக்கிற எல்லா செயல்களையும் கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தின்னு சொல்லப்படுது. நினைவாற்றல் மற்றும் ஞாபக சக்தி இது எல்லாம் இதுகளுடைய ஆகியவற்றினுடைய உறைவிடமாக அமையுது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நினைவாற்றல் மற்றும் ஞாபக சக்தி. நெக்ஸ்ட் பாருங்கள் பாதுகாப்பான உரைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மூளையானது திசுக்களாலான 3 பாதுகாப்பு உரைகளால் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று மெனிஞ்சஸ், அது ஒன்றுன்னு சொல்ல முடியாது, மெனிஞ்சஸ் அல்லது மூளை உரைகள் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு பேர் ஒன்று டியூராமேட்டா, அதாவது டியூரா அப்படின்னா கடினமான, மேட்டா அப்படின்னா சவ்வு அப்படிங்கிறது, அதாவது வெளிப்புற தடிமனான சவ்வு படலம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கான இதாக எக்ஸாம்பிள் சொல்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள் டியூராமேட்டா அரக்னாய்டு உரை. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அரக்னாய்டு உரைன்னு சொல்லுவோம். அரக்னாய்டு அப்படின்னா சிலந்தி அப்படிங்கிறது அது பொருள். அதாவது நடுப்புற மென்மையான சிலந்தி வள மாதிரி சவ்வு படலம்னு சொல்லப்படுது. மூளையை சுற்றி இருக்கக்கூடியது. இது அதிர்வு தாங்கிய செயல்படுதுன்னு சொல்லுவாங்க. பயோமேட்டா அப்படிங்கிறது பயா அப்படின்னாலே மென்மையான, இது உட்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெல்லிய உரைன்னு சொல்லப்படுது. இதில் அதிகமான ரத்த நாளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மூளையோட உரைகள் எல்லாமே மூளையை அடிப்படாமல் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. மெனிஞ்சைடிஸ் அப்படிங்கிறது ஒரு பேர் நம்ம பிடிப்போம். மெனிஞ்சைடிஸ் இதுக்கு முன்னாடி எழுதியிருப்பேன். மெனிஞ்சைடிஸ் அப்படிங்கிறது இது என்ன சார்? மெனிஞ்சைடிஸ் அப்படிங்கிறது இந்த மூளை உரைகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. மூளை உரையை சுற்றி இருக்கக்கூடிய திரவத்தால் ஏற்படக்கூடிய அந்த நோய் தொற்றால் இந்த வீக்கம் உண்டாகுதுன்னு சொல்கிறாங்க. வைரஸ் அல்லது பாக்டீரியாவுடைய நோய் தொற்று இதுக்கு காரணமாக சொல்லப்படுது. மனித மூளை பார்த்திங்கன்னா 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதாவது முன்மூளை, நடுமூளை, பின் மூளை அப்படின்னு சொல்கிறது. முன் மூளை அப்படிங்கிறது வரிசையாக பார்த்தோம் அப்படின்னா பெருமூளை இதில் சொல்கிறோம். அதாவது முன் மூளையானது பெருமூளை செரிப்ரம் மற்றும் டயன்செஃப்லான் அப்படிங்கிறதால ஆனது. டயன்செஃப்லான் மேற்புற தலாமஸ் மற்றும் கீழ்ப்புற ஹைப்போதலாமஸ் இருக்கும். சரிங்களா? பெருமூளை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூளையினுடைய 3/2 பகுதி அளவுக்கு இருக்கும். பெருமூளையானது பார்த்திங்கன்னா நீள் வட்டத்தில் வலது மற்றும் இடது அப்படின்னு 2 பிரிவுகளாக ஒரு ஆழமான பிளவு மூலமாக பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த மூளை பார்த்திங்கன்னா இந்த பிரிவு நடுப்பிழவு அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? இந்த பிரிவு சென்ட்ரல் ஹெமிஸ்பியர் பெருமூளை அரைக்கோளங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. பெருமூளையின் அரைக்கோளங்கள் இது சென்ட்ரல் ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறது விஷயம். இந்த பிரிவுகள் மூளையினுடைய அடிப்பகுதியில் கார்பஸ் கலோசம் அப்படின்ற அடர்த்தியான நரம்பு திசு கற்றைகளால் இணைக்கப்பட்டிருக்கும் சொல்லப்படுது. பெருமூளையினுடைய அந்த வெளிப்புற பகுதி சாம்பல் நிற பகுதியால் ஆனது. இது பெருமூளை புரணி அப்படின்னு சொல்லப்படுது. பெருமூளையினுடைய உட்புற ஆழமான பகுதி அதாவது வெண்மையான நிற பொருளால் ஆனதுன்னு சொல்லப்படுது. பெருமூளை புரணி அதிகமான மடிப்புகளுடன் பல சுருக்கங்களோடு இருக்கும். இதனுடைய மேடு கைரி அப்படின்னும் பள்ளங்கள் சல்சி அப்படின்னு சொல்லப்படுது. இது ரெண்டு முக்கியம். மேடு கைரி, பள்ளங்கள் சல்சி அப்படின்னு சொல்லுது. ஒவ்வொரு பெருமூளை அரைக்கோளமும் முன்புற கதுப்பு, பக்கவாட்டு கதுப்பு, மேற்புற கதுப்பு, பின்புற கதுப்பு அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே பெருமூளையினுடைய அந்த கதுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஒரு குறிப்பிட்ட கதுப்பில் ஏற்படக்கூடிய சேதம் அந்த பகுதிக்கான செயல்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெருமூளையானது சிந்தித்தல், நுண்ணறிவு, விழிப்புணர்வு நிலை, நினைவு திறன், கற்பனை திறன், காரணகாரியத்தை ஆராயிறது, மன உறுதி, இது எல்லாமே அதுக்கு காரணமாக அமையுது அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள் இதில் என்னென்ன இருக்குது பெருமூளைன்னு பார்த்துருவோம். அதாவது தலாமஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா பெருமூளையினுடைய உட்புற ஆழமான பகுதியான மெடுல்லாவை சூழ்ந்து தலாமஸ் அமைஞ்சிருக்குன்னு சொல்லுங்கள். உணர்வு மற்றும் இயக்க தூண்டல்களை
சரிங்களா, நடத்தக்கூடிய ஒரு கடத்து மையமாக இந்த தலாமஸ் வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஹைப்போதாலமஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஹைப்போ அப்படிங்கிறது கீழாக அப்படின்னு பொருள். இது வந்து தலாமஸினுடைய கீழ்ப்பகுதியில் இருக்குது. இது உள்ளார்ந்த உணர்வான இந்த பசி, தாகம், தூக்கம், வியர்வை, பாலுறவு கிளர்ச்சி, கோபம், பயம், ரத்த அழுத்தம், உடலுடைய நீர் சமநிலை பேணுதல் இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்து. இது உடம்புடைய வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துறது மையமாக செயல்படுது. ஒழுங்குபடுத்தக்கூடிய மையமாக வேலை செஞ்சிருக்கு. மேலும் இது பார்த்தீங்கன்னா, பிட்யூட்டரி சுரப்பியுடைய முன்கதுப்பு ஹார்மோன் சுரப்புகளை கட்டுப்படுத்துது. தலாமஸ் நரம்பு மண்டலம் அதேமாரி நாளமில்லா சுரப்பு மண்டலத்துடைய இணைப்பாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்லணும். அடுத்து பாருங்கள், நடுமூளை. நடுமூளையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது தலாமஸுக்கும் பின் மூளைக்கும் இடையில் அமைஞ்சிருக்கு. நடுமூளையினுடைய பின்புறத்தில் 4 கோள வடிவிலான என்ன சொல்கிறது பகுதிகள் இருக்குது. இது வந்து கார்போரா குவாட்ரிஜனா அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லப்படுது. இது பார்வை மற்றும் அதை கேட்கக்கூடிய இந்த கேட்டோடைய அனிச்சை செயல்களை கட்டுப்படுத்துது. பின்மூளை பின்னாடி வரக்கூடியது வந்து பின்மூளை. இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கோம்னா, சிறுமூளை, பான்ஸ் மற்றும் முகுளம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பகுதிகள் கொண்டது. சிறுமூளை அப்படிங்கிறது வந்து மூளையினுடைய அந்த 2வது மிகப்பெரிய பகுதி சிறுமூளை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த சிறுமூளையானது மைய பகுதியில் 2 பக்கவாட்டு கதுப்புகளோட இருக்கும். இது இயக்க தசைகளுடைய இயக்கங்களை கட்டுப்படுத்துதுன்னு சொல்லுவாங்க. பான்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இது இந்த லத்தீன் சொல்லுது. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணைப்பு அப்படின்னு பொருள். இது சிறு மூளையினுடைய என்ன சொல்கிறது புற பக்கவாட்டு கதுப்புகளை இணைக்கக்கூடிய இணைப்பு பகுதியாக செயல்படுதுன்னு சொல்லுவாங்க. இது சிறுமூளை, தண்டுவடம், நடுமூளை, பெருமூளை இதுகளுக்கு இடையில் சமிக்ஞைகளை அந்த மெசேஜ்களை அந்த தகவல்களை கடத்தக்கூடிய மையமாக செயல்படுது. இது சுவாசம், உறக்க சுழற்சி, அதாவது நம்ம தூங்குறது, விழிப்புணர்வோடு இருக்கிறது, அதை வந்து கட்டுப்படுத்துன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே டீச்சர்ஸ், இன்றைக்கி இதில் வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் அடுத்தடுத்த கிளாஸ் வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூ வந்துகிட்டே இருக்கும்.